தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஓய்வு எடுக்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர், டாக்டர், நிலைமை எப்படி இருக்கு? சண்முகசுந்தரம் உயிருக்குள்ள ஆபத்து இல்லையே? நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. வேணும்னே கத்தியில விஷத்தை தடவி அவர் மேல எரிஞ்சிருக்காங்க. மைனர் சார், சொல்லவே சங்கடமா இருக்கு. சொல்லுங்க டாக்டர், சும்மா சொல்லுங்க. டாக்டர் ஐயா, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சண்முக சுந்தரத்தினுடைய இதயத்துல நிரந்தரமா இடம் பெற்றவங்க. எதுவானாலும் ஒழிக்காம சொல்லிடுங்க. சண்முக சுந்தரத்தினுடைய கையை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு. டாக்டர் சார், என்ன சொல்றீங்க? அவர் கையை எடுக்கணுமா? ஐயோ, அதை விட என் கால் ரெண்டையும் வெட்டிடுங்க. அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழக்கூடாது. டாக்டர் ஐயா, எங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா கொடுத்துருங்க. இந்த உலகத்தை விட்டு நாங்களும் போயிடுறோம். ஐயா, கையை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. எங்க அண்ணன் காதுல இந்த சேது விழுந்தாலே போதும், அவர் உயிரையே விட்டுருவார். எதுக்கும் உடனடியாக மெட்ராஸை கொண்டு போய் இன்னும் பல பெரிய டாக்டர்களை பார்த்தா ஏதாவது நல்ல பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்பவே இன்னைக்கே சண்முக சுந்தரத்தை மெட்ராஸ்க்கு அனுப்ப வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்டா உயர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் தந்தி கொடுக்குறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலை பண்ணேன். ஒரு கலைஞரை பிழைக்க வச்சேங்கிற பெருமை எனக்கு கிடைச்சா போதும். உடனே அந்த ஏற்பாட்டு செய்யுங்க. அவர் கையெடுக்காம மறுபடியும் அவரை நல்லா வாழ வைங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணே, அண்ணே, தம்பி, தம்பி, என் கையை அசைக்கவே முடியல. டாக்டர், டாக்டர், என் கையை அசைக்கவே முடியலையே. வாழ்க்கை பூரா இப்படியே ஆயிடுமா டாக்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிடாதப்பா, கவலைப்படாத. மோகனா, 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 உன் கால்ல ரத்தம் சிந்த ஒன்னு ஆட வச்சு அதனுடைய பலன் என் கைக்கே வினையா முடிஞ்சிடுச்சு. என்ன மதிச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சிருவீங்க. நான் நல்லா அடைஞ்சிருவேனா? நிச்சயமா. சாமி, சாமி, பாத்துக்கலாம் சாமி என் நிலைமைய. சாமி, இனிமே உங்க முன்னால நான் வாசிப்பறா சாமி. கடவுள் ஒன்று காப்பாற்றுவார், கவலையே படாது. நரசம்மா, ஏம்மா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? டாக்டர்களால முடிஞ்ச அளவு கவனிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடவுள் செயல்.